ஹாய், வெல்கம் பேக் டு ராஷிகா சேனல். இன்னைக்கு என்ன vlogல பார்க்குறோன்னா, நம்ம இந்த சோமவார விரதம் செஞ்சுருந்தோம் இல்லையா, அதை பற்றின வீடியோ தாங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்துட்டு வர எல்லா நல்ல உள்ளங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றிங்க. அதே மாதிரி உங்களுடைய பிரார்த்தனைகள் எதுவாக இருந்தாலும் நம்ம சேனலில் நீங்கள் கமெண்ட் மூலியமாகவும் சொல்லலாங்க. அதனால் நானும் வழிபாடு செய்யும்போது உங்களுடைய வேண்டுதல்களும் நான் சொல்லி வழிபடலாம். எனக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அந்த மாதிரி செய்யும்போது. அது இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிற இந்த வீடியோ எந்த இடத்துலையும் ஸ்கிப் பண்ணாமல் கண்டிப்பாக பாருங்கள். இதுதான் நீங்கள் எனக்கு பண்ணுற ஒரு பெரிய உதவியாக இருக்கும். இதில் பார்த்திங்கன்னா இப்போ நம்ம சோமவார விரதம் சொல்லி இந்த கார்த்திகை மாதத்தில் செஞ்சால் ரொம்ப நல்லது, ரொம்ப விசேஷம் அப்படின்னு சொன்னதால் இந்த சோமவார விரதம் இருந்து வந்துட்டு வரேங்க. அது எப்படிலாம் இருக்கலாம், இது இருந்தால் என்ன பலன், இது எப்படி வந்தது இந்த சோமவார விரதம்ன்றதை பற்றி இந்த vlogல ஃபுல் டீட்டெயிலாக நம்ம பார்க்கலாம். இப்போது நம்ம வீடியோக்குள்ளே போகலாமா? சரிங்க. இப்போது இது முதல்ல எப்படி நான் செஞ்சேன்றது உங்களுக்கு நான் சொல்கிறேங்க. இந்த சோமவார விரதம் கார்த்திகை மாதத்தில் வர சோமவாரம் என்றால் திங்கட்கிழமை. இதுதான் தெலுங்கு மொழியிலையும் மற்ற மொழியிலையும் சோமவார விரதம் அப்படின்னு சொல்லுவாங்க. திங்கட்கிழமையில் இருக்கிற அந்த விரதத்தை தான் சோமவார விரதம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த சோமவார விரதம் பார்த்திங்கன்னா நம்ம சிவனுக்குரிய விரதமாக தாங்க இது வழிபட்டு வரோங்க. இந்த சோமவார விரதம் ரொம்ப விசேஷமாக இந்த கார்த்திகை மாதத்தில் செய்கிறாங்க. இதுக்கு ரொம்ப பெரிய பலன் கண்டிப்பாக கிடைக்கும். நம்ம இருக்க போகிறது ஒரே ஒரு வேளை, ஒரு பொழுது மட்டும்தான் நம்ம இந்த விரதம் கடைப்பிடிச்சிட்டு வரோங்க. நானும் பார்த்திங்கன்னா இந்த ஒரு வாரம் மட்டும்தான், அதாவது ஒரு நாளில் அந்த ஒரு பொழுது மட்டும்தாங்க இருந்தேன். அதுக்கு மேலே இருக்காங்களான்றது எனக்கு தெரியல. நான் அந்த ஒரு பொழுது மட்டும்தான் நான் இருந்தேன். இதுக்கு நான் ஃபஸ்ட்டு பாலும் கற்கண்டு வச்சு தான் வழிபட்டு வந்தேன். ஃபஸ்ட்டு முதல் வாரம் அவருக்கு அந்த சிவனுக்கு நெய் தீபம் வச்சு ஏற்றிருந்தேங்க. நம்ம நார்மலாக எப்போவுமே ஏற்றுற 2 விளக்கு ஏற்றிட்டு, காமாட்சி அம்மன் விளக்கு, இன்னொரு விளக்கு துணை விளக்குமாக ஏற்றிட்டு, சிவனுக்குரிய வழிபாடுன்றதால அவருக்குமே நம்ம அகல் விளக்கில் நெய் போட்டு நம்ம விளக்கு ஏற்றிருந்தோம். நெய்வேத்தியமாக பாலும் கற்கண்டு போட்டு காய்ச்சி வச்சுருந்தோங்க. அதே மாதிரி இது பார்த்திங்கன்னா நம்ம தீப தூப ஆராதனை எல்லாமே காட்டி பூவெல்லாம் வச்சு நம்ம வழிபட்டோம். இதுக்கு பார்த்திங்கன்னா நான் சொன்ன ஸ்லோகம் பார்த்திங்கன்னா, என்கிட்ட சிவபுராணம் இருந்துச்சு. அந்த சிவபுராணத்தை நான் ஃபுல்லாகவுமே படித்து அந்த விரதத்தில் நான் சொல்லிட்டு வந்திருந்தேங்க. அதே மாதிரி நம்மளுடைய பிரார்த்தனைகள் என்னென்ன இருக்குன்றதையும் நம்ம சொல்லி வழிபடலாம். இந்த சிவபுராணம் இந்த புக்கு தான் என்கிட்ட இருக்குது. இதுதான் நான் படித்து அன்றைக்கி சொல்லி வழிபட்டு இருந்தேன். இதுக்கப்புறம் தீப தூப ஆராதனை எல்லாமே காட்டி வழிபட்டு வந்தோங்க. இது வரைக்கும் நம்மளுக்கு கார்த்திகை மாதத்தில் 2 வாரங்கள் சோமவார விரதம் முடிஞ்சிருக்கு. இது பார்த்திங்கன்னா இது 2வது வாரம் தான் நான் செஞ்சிட்ருக்கேன். இது நீங்கள் யாரெல்லாம் செய்யணும்னு நினைக்கிறீங்கன்னா இன்னுமே 2 வாரம் நம்மளுக்கு இருக்குது. அதை கண்டிப்பாக நீங்களும் செஞ்சு பாருங்கள். செய்கிறவங்க யாரெல்லாம் நீங்கள் செய்கிறீங்கன்றதையும் எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். என்னை பார்த்துட்டு நீங்களும் செய்கிறீங்கன்னும் போது எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குங்க. அதனால தான் சொல்கிறேன். இது கடன் தீர்க்க மட்டும் கிடையாதுங்க. நம்மளோட வேண்டுதல்கள் எல்லாமே நிறைவேறத்துக்கு, நம்மளுடைய வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றம் நடக்கணுன்றதுக்காக தான் இந்த பிரார்த்தனை நம்ம விரதம் இருந்துட்டு இது வழிபாடு செஞ்சிட்ருக்கோம். இது எப்படி வந்துச்சுன்றதையும் நான் சொல்லிடுறேங்க. இது பார்த்திங்கன்னா சிவனுக்குரிய நாள், சிவனுக்குரிய வழிபாடு அப்படின்னு சொன்னேன் இல்லையா.
அது வந்து சந்திரன் வந்து ஒரு சாபத்தால் வந்து அவருடைய செல்வங்கள் எல்லாத்தையுமே வந்து இழந்துடுறாங்க. அந்த செல்வத்தை மீட்ட விதமாக வந்து சிவன்கிட்ட வந்து இந்த மாதிரி அவருடைய செல்வங்கள் எல்லாமே வந்து பறி போயிடுச்சு சொல்லி கேட்கும்போது இந்த சோமவார விரதம் இருந்து வழிபட்டு வந்ததால் அவருக்கு வந்து அவருடைய செல்வங்கள் எல்லாமே இழந்துட்டார் இல்லையா, அது எல்லாமே வந்து அவருக்கு திரும்பவுமே கிடைச்சது. அதனால தான் வந்து இந்த சோமவார விரதம் இருந்ததால் இவருக்கு கிடைச்சிருக்குன்னு சொல்லிட்டு ரொம்ப நம்பிக்கையாக இந்த விரதத்தை வந்து எல்லாருமே கடைப்பிடிச்சிட்டு வராங்க. அதே மாதிரி இந்த சோமவார விரதம் இருந்ததால் மட்டும் கிடையாது, அவருடைய செயல்கள் எல்லாமே வந்து அவருக்கு பிடிச்சதால மட்டும் சிவன் வந்து அவருடைய நிலா அந்த இது வந்து அவருடைய தலையிலே வந்து வச்சு வழிபட்டு வர்றதாகவும் நம்ம வந்து பார்த்துட்டு வரோம். அவருக்கு கிடைத்த ஒரு மிகப்பெரிய ஒரு பலன்தான் வந்து சந்திரனுக்கு கிடைச்ச ஒரு பெரிய பலன் தான் வந்து சிவனுடைய தலையிலே வந்து அவர் கிரீடமாக வந்து அவருடைய இது வந்து சேர்ந்ததுன்றது அவருக்கு கிடைச்ச ஒரு பெரிய வரப்பிரசாதம் இல்லையா. அந்த மாதிரி நம்ம செய்கிற ஒவ்வொரு விரதமாகட்டும், எதுவாக இருந்தாலும், பூஜைகளாகட்டும், எதுவாக இருந்தாலும் கண்டிப்பாக வந்து நம்பிக்கையின் பேரில் நம்ம செய்கிற ஒவ்வொரு விஷயமும் வந்து நல்ல பலனை மட்டுமே தரும்ன்றதை நம்ம வந்து ரொம்ப நம்பிக்கையாக செய்யணுங்க. நம்பிக்கை இல்லாமல் எந்த விஷயத்தையும் செய்யக்கூடாது. நம்பி எல்லாத்தையுமே நம்ம செய்யும்போது அது கண்டிப்பாக நம்மளுக்கு நல்ல பலனே தான் கொடுக்கும்னு நம்பி இந்த சோமவார விரதத்தை வந்து நான் கடைப்பிடிச்சிட்டு வந்தேன். இப்போ பார்த்திங்கன்னா முதல்ல 2 வாரம் தான் முடிஞ்சிருக்கு இல்லையா, அடுத்த 2 வாரம் இன்னும் இருக்குது. அதே மாதிரி இந்த 2 வாரமும் நீங்கள் யாரெல்லாம் செய்கிறீங்கன்றதையும் எனக்கு சொல்லுங்கள். அந்த 2 வாரத்தில் நான் வச்ச வேண்டுதல் வந்து எனக்கு நிறைவேறிச்சா இல்லையான்றதையும் நான் அடுத்து வர 2 வாரம் வீடியோ வந்து நான் கண்டிப்பாக சொல்கிறேங்க. அதனால் நீங்களும் வந்து நம்பிக்கையாக இந்த வழிபாடு செய்வீங்கன்னு நான் நம்புகிறேன். அடுத்து வந்து உங்களுக்கு அடுத்தடுத்த விளாக்ஸ் எல்லாமே வந்து நான் கண்டிப்பாக போடுறேங்க. நீங்கள் வந்து அதுக்காக என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அடுத்தடுத்த வீடியோஸ் வரும். இது வரைக்கும் பொறுமையாக இருந்து பார்த்த எல்லா நல்ல உள்ளங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றிங்க. தேங்க்ஸ் ஃபார் யாஷிகா vlogs.